வஹீல் முரண்பாடான புக்கு இவர் எழுதினாராம். சரிதானே? எழுதினாரு என்ற சப்ஜெக்ட் சொல்றதோட என்ன சொல்ற தெரியுமா? யாருடைய சரக்க வச்சும் எழுதல. அப்ப என்ன? சொந்தமா குர்ஆன ஆய்வு செஞ்சு, சொந்தமா ஹதீஸ ஆய்வு செஞ்சு இவர் எழுதினாரு. இதானே அர்த்தம். அந்த புத்தகத்துல போட்டிக்கிறது ஆசிரியர் யாரு? ரஸ்மின் MISc. சரி, போட்டு என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னா, என்ன செஞ்சுக்கிற வேலைன்னு பாருங்க. இது மாதிரி உலகத்துல தக்லீது வேற யாருமே செஞ்சுக்க மாட்டாங்க. சரி, அது என்ன எழுத பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விஷயம் விளங்கும். இப்ப பாருங்க, இந்த புத்தகத்துல இவட யாட சரக்கு வச்சு எழுதலையாம். சரி, அப்ப இந்த புத்தகத்துல பாருங்க, வஹீல் முரண்பாடா என்ற புத்தகத்துல இது பில்லி சூனியம் புத்தகத்துல யாரு? PJ. இந்த புக் பில்லி சூனியம் PJ அவங்களோட புத்தகம். சரியா? இதில் உள்ளத அப்படியே காப்பி பண்ணிட்டு யாட சரக்கு வச்சு எழுதலன்னு சொல்றாரு. அப்படி காப்பி பண்ணது மட்டும் இல்லாம சாதாரணமா தமிழ்ல வரக்கூடிய பிழைகள், ஏற்கனவே அவருக்கு அரபு தெரியாது, அது வேற விஷயம். இவருக்கு தமிழ் கூட தெரியாது. சரிதானே? தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க, எப்படி இந்த ஈ அடிச்சாங்க கொப்பி என்றதை நாங்க சும்மா கதையாத்தான் கேட்டுக்கிறோம். இது கதை அல்ல, நிஜம். பாருங்க, ஒட்டுமொத்தமாக திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ, ஒரு சில வாசகங்களை உட கைக்கு இருந்தா நீங்க எல்லாருமே வாசிப்பீங்க. சில வாசகங்களை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அங்கிட்டு ஒட்டுமொத்தமாக திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ அந்த கொள்கைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் ஒரு வசனம் நமக்கு தெரிந்தால் அவ்வாறு பொருள் கொள்ளாமல் ஒட்டுமொத்த குர்ஆனிலிருந்து விளங்கும் கொள்கைக்கு ஏற்ற விளக்கத்தை தான் அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டும். இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய முக்கிய வழிமுறையாகும். இது வஹீல் முரண்பாடா புத்தகத்துல 8வது பக்கம். சரியா? எடுத்து பாருங்க. இதை அங்கிட்டு எடுங்க. இப்ப பில்லி சூனியம் பாருங்க, அதே வார்த்தை அங்க வருது ஒட்டுமொத்தமாக, இங்கேயும் ஒட்டுமொத்தமாக. சரியா? எடுங்க. இல்ல அந்த எழுத்து பிள்ளைய காட்டும். ரைட். ஒட்டுமொத்தமாக என்று வரும் பொழுது இங்கே ஒட்டுமொத்தமாக. சரியா? திருக்குர்ஆன் எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ கொள்ளைக்கு மாற்றமாக பொருள் கொள்ளும் வகையில் அப்படியே ஈ அடிச்சாங்கொப்பி என்றது கதை, இது நிஜம். பாருங்க, அப்படியே இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்ளவதற்குரிய, அதை பார்த்தாவது நீ திருத்தி எழுது, அதை பார்த்தாவது நீ திருத்தி எழுது. பாருங்க, இது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்குரிய, அதுதானே தமிழ். அங்க PJ இந்த புத்தகத்தில் அதாவது என்ன பிழை உட்டிக்கிறத கொள்ளவதற்குரிய கொள்ள ஒருலான கூட. சரிதானே? அது அப்படியே கொப்பி, அது அப்படியே ஈ அடிச்சாங்க கொப்பி. இது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது, இது எத்தனாம் பக்கம்? இது 9ஆம் பக்கம். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்கு கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள். அடுத்த பக்கம் பில்லி சூனியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கவே அனுப்பப்பட்டார்கள். சரியா? மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்ப்பு அப்படியே போட்டுக்கிற. விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபி அவர்கள் குர்ஆனுக்கு முரணாக பேசவோ நடக்கவோ மாட்டார்கள். இங்கேயும் விளக்கம் கொடுக்க அனுப்பப்பட்ட நபி அவர்கள் குர்ஆனுக்கு, அதே வார்த்தை, அதே சொல், சொல்லையாவது மாத்து, வசனத்தையாவது மாத்து, அத கூட சொந்த சரக்கு, அதை சொல்லிட்டு என்ன பேச்சு, இது யாருடைய சரக்கு, அதை போடுங்க. யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. இதே நான் ஏற்கனவே படம் சொன்னதானே, படத்துக்கு பெரிய ஆதாரம். சரிதானே? சொந்த சரக்கும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல, சொந்த ஆய்வும் இல்ல. இவங்க என்ன அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நியாயத்தை உணர்ந்து என்ன செய்வாங்களாம், இவங்க ஏற்றுக்கொள்வாங்களாம். முடிஞ்சா? அடுத்து 3வது. சரியா? எங்க மூணாவது ரைட். இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமா சுப்ஹானல்லாஹ் எடுத்து பார்த்தா எழுத்து கூட சொந்த எழுத்து கிடையாது. அப்ப சிந்தனை எப்படி சொந்தமா வரும்?
ஆய்வு எப்படி சொந்தமா வரும்? யோசிச்சு பாருங்க. இவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க. முதலாவது அமர்வுல இவங்க என்ன முக்கி சொல்ல வந்தாங்கடா, நாங்க எங்களை வந்து தக்லீத்வாதி சொல்ல வேணாம், எங்களை ஆய்வாளர்கள் சொல்லுங்க. எங்க மக்கள் வாரது கூட வரத்துக்கு முன்னுத்தான் தக்லீத்வாதி, வந்த போது ஆய்வாளர்கள் விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல சொல்லிட்டு வந்து இவங்களோட தலையோட லட்சணமே எப்படி என்ன, இவங்க மக்கள் எப்படி இருப்பாங்க, நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க, ஏனைய உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இது எத்தனை பக்கம்? 3ஆம் பக்கம். எவ்வளவு நம்பகமானவர்கள் என்றாலும் 10ஆம் பக்கம் கீழடுங்க. சரி, 4வது சப்ஜெக்ட் என்னன்னா 11வது பக்கம். அதாவது எந்த ஹதீஸ் அங்க வருதோ அதே ஹதீஸ் இங்க போட்டு, என்ன விளக்கம் எழுதப்படுதோ அதே விளக்கம் இங்க எழுதப்பட்டு, இது போதாத்துக்கு எழுத்து பிழை, அந்த எழுத்து பிழை போடுங்க. தமிழ் எழுத்து பிழை, அரபு வேற சப்ஜெக்ட் சரிதானே? இங்க பாருங்க. ஆனால் இது 16ஆம் பக்கம். வஹீல் முரண்பாடா தலைவட புக்ல 16வது பக்கம். ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை திருக்குர்ஆனின் பாதுகாப்புடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அட ஏற்பட்டை அல்ல சரிதானே? பிஜே அங்க உட்டிக்கிற ஒரு பிழை, இது ஒரு எழுத்து பிழை தான். ஆனால் இந்த பாதுகாப்பு ஏற்பட்டை, அங்க ஏற்பட்டை என்று போட்டிருக்கிறாரு. அதே ஏற்பட்டை வருமா? ஏற்பாடை என்று வரணும். ஏற்பட்டை என்று அங்க போட்டிக்குது. அதையே அப்படி இதை சொல்லிட்டு என்ன சொல்ற, பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது. அடுத்து வந்து புத்தகத்தை சுட்டிக்காட்டி, இந்த புத்தகத்தில் வந்து இவ்வளவு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு, அதில் உள்ள அதே எழுத்து இதுல இருக்குது இப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன், அந்த புத்தகத்தில் உள்ள அதே வார்த்தை இதுல வந்ததுனால நாங்க எப்படி தக்லீத்வாதியாக மாறணும்? இதுதான் தக்லீதுக்குண்டான வரைவிலக்கணத்தை. இதைத்தான் நான் சொன்னோம். எவ்வளவு வசனங்கள் அடிக்கணும், 3 விதமாக கேட்டகரி பிரிச்சு தக்லீத் என்பதற்கு நாங்க வந்து வரைவிலக்கணம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய வசனத்தை காட்டி ஹதீஸை காட்டி சொல்லி இருக்கிறோம். அந்த தக்லீத் என்ற வரைவிலக்கணத்துக்குள் இது எப்படி அடங்குது? அதை முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க நிரூபித்து விட்டு இந்த உங்களோட அறிவாளித்தனமான ஒரு கேள்வி மாதிரி முன்வைக்கிறீங்களே, அந்த கேள்வியை நீங்க முன்வைங்க என்பது உங்களுக்கு ஒரு அருமையான அறிவுரையாக வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். அடுத்த செய்தியாக, நீங்க வந்து ஒரு சரிபார்த்த ஒரு புத்தகம் இருந்தா முடிஞ்சா நீங்க A to Z இந்த அட்டையிலிருந்து மறு அட்டை வரைக்கும் நீங்க சரிபார்த்த ஒரு புத்தகம் இருந்தா நீங்க இந்த புத்தகத்தை தாங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், குறைஞ்சது 50-100 தவறுகள் என்ன செய்வேன், அந்த புத்தகத்தில் வந்து நான் தவறு கண்டுபிடிச்சு காட்டுவேன், எழுத்து தவறுகளை. அப்ப ஒரு புத்தகத்தை எழுதுற நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் அதுல தவறுகள் வரத்தான் செய்யும். நம்முடைய ஜமாத்துடைய கருத்து அங்கே எடுத்து எழுதப்படுகின்றது. கருத்துல தவறு கிடையாது, எழுத்து பிழை இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய தமிழ் மொழியை கரைத்து குடித்த பெரிய புலவராக இருந்தாலும், நீங்க விபுலானந்த அடிகளாக இருந்தாலும், அல்லது நீங்க வேற தொல்காப்பியத்தை எழுதின அந்த பெரிய ஞானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தவறு வரும். அதான் காலையிலேயே முதல் அமர்விலே சொன்னோமா இல்லையா, ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, அல்லாஹ்வை மீறல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன், மனிதனுக்கு தவறு வரும் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். தவறுகளை எடுத்துக்காட்டி, எழுத்து பிழைகளை எடுத்துக்காட்டி, இதோ தக்லீத் என்ன செய்றீங்க, தவளை மாதிரி கத்திக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அன்புள்ள சகோதரிகளே, எதற்காக வேண்டி இந்த வாசகம் சொல்லப்பட்டது என்று சொன்னா, ஜமாத்துத்தர் இருந்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதற்கு பின்னாடி கொள்கையில குழப்பம் கண்டு ஜமாத்தை விட்டு வெளியே ஓடினதற்கு பின்னாடி கழுவுரம் இல்ல நழுவி செல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன், யாரோ ஒருத்தர் சொன்னாரு எனவே நான் எழுதினேன், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு ஓடின மாதிரி நம்ம ஜமாத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு என்று சொன்னா அவரும் என்ன செய்யக்கூடாது, அப்படி நழுவக்கூடாது என்பதற்கு ஒருத்தர் புத்தகத்தை பொறுப்பெடுக்கணும். இந்த புத்தகத்தை கூட யாரு வெளியிட்டு இருக்கிறாங்க, TNTJ பப்ளிகேஷன், ஜமாத் தான் வெளியிடுது. ஒரு தனி மனிதன் இந்த புத்தகத்தை, ஜமாத்துடைய ஒரு ஆலிம் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு வெளியிடுறது யாரு, TNTJ பப்ளிகேஷன். அப்ப ஜமாத் அதுக்கு பொறுப்பு. அடுத்து எழுதினவர் வந்து நான் யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் என்று வெளியில் ஒருத்தர் ஓடி போன அவன் தான் தக்லீதுவாதி தான் சொல்லுவான்,
நான் பிஜேகே சொன்னதை கேட்டு எழுதினேன், அவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், இவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தக்லீத்வாதி சொல்லுவான். தக்லீத் இல்லை என்று சொன்னதனால தான் ஆணித்தரமாக அங்கே சொல்லப்படுகின்றது, இதுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த கருத்துக்கு நான் பொறுப்பு, நான் வெளியே போனாலும் இதுதான் கருத்து அப்படி என்பது ஆணித்தரமாக அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு தான் இது சொல்லப்படுது. இந்த வகையில் முரண்பாடா என்ற புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்பதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அப்பாஸ் அலி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், இதே கருத்தை இதே கொள்கையை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற தலைப்பிலான ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் இப்ப பிரிண்ட்ல கிடையாது. அதற்கு பதிலாக அதற்கு பிறகு இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, அப்பாஸ் அலி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பேசுகிற என்னுடைய ஆசானாக இருந்தார். நம்முடைய ஜமாத்தினுடைய முக்கிய தாயிக்களாக இருக்கிற இஷாம் அவர்கள் இருக்கிறார். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய மற்ற தாயிக்களுடைய பலருக்கும் கற்பித்த ஒரு ஆசானவர், எங்களுடைய உஸ்தாதாக செயல்பட்டவர். நாங்கள் மதரசாவிலே படிக்கிற காலகட்டத்தில் தான் அவர் அந்த புத்தகத்தை தொகுத்து முடித்தார். அந்த அளவுக்கு அந்த கொள்கையிலே உறுதியாக ஆழமாக இது சரி என்று பிரச்சாரம் செய்த ஒருவர், இது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இந்த கொள்கையை விட்டு தடம் புரண்டு செல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு, இந்த புத்தகத்தை நானாக எழுதவில்லை, கை எனது கையாக இருந்தாலும் கருத்துக்கள் முழுவதும் பிஜேக்கு சொந்தமானவை. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, கை என் கைதான், கருத்து முழுக்க பிஜேக்கு சொந்தம், பிஜே சொன்னது அப்படியே நான் வாந்தி எடுத்தேனே ஒழிய நானாக இதுல எனக்கு என்னுடைய செய்தி ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு வெளியேறிய காட்சியை நாம் பார்த்தோம். இந்த கொள்கையை பொறுத்தவரையில் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், நாளைக்கு இந்த ஜமாத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல, கைதான் என்னுடைய கை, கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடையது என்று சொல்லி இன்னொருத்தர பேரை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும், இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை, சத்தியமானவை, உண்மையானவை. இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் சூனியத்தை உண்மைப்படுத்துபவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இந்த கருத்தை நிரூபிக்க திராணியற்றவர்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், நாளைக்கு இந்த ஜமாத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல, கைதான் என்னுடைய கை, கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடையது என்று சொல்லி இன்னொருத்தர பேரை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும், இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை, சத்தியமானவை, உண்மையானவை. இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் சூனியத்தை உண்மைப்படுத்துபவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இந்த கருத்தை நிரூபிக்க திராணியற்றவர்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த தலைப்பிலான புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், நாளைக்கு இந்த ஜமாத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் அல்லது வெளியேற்றப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வெளியே வைத்துட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதல, கைதான் என்னுடைய கை, கருத்துக்கள் முழுவதும் மற்றவர்களுடையது என்று சொல்லி இன்னொருத்தர பேரை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதற்காக சொல்லுகிற இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும், இதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் தெளிவானவை, சத்தியமானவை, உண்மையானவை. இதற்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் சூனியத்தை உண்மைப்படுத்துபவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இந்த கருத்தை நிரூபிக்க திராணியற்றவர்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். யாருடைய சரக்கை வச்சு இந்த புத்தகத்தை எழுதல. இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டதன் பின்னால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இதனை சரிபார்த்திருக்கிறார்கள். ஜமாத் ஒருத்தர் இருந்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு, இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதற்கு பின்னாடி கொள்கையில குழப்பம் கண்டு ஜமாத்தை விட்டு வெளியே ஓடினதற்கு பின்னாடி கழுவுரம் இல்ல நழுவி செல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன், யாரோ ஒருத்தர் சொன்னாரு எனவே நான் எழுதினேன், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு ஓடின மாதிரி நம்ம ஜமாத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு என்று சொன்னா அவரும் என்ன செய்யக்கூடாது, அப்படி நழுவக்கூடாது என்பதற்கு ஒருத்தர் புத்தகத்தை பொறுப்பெடுக்கணும். இந்த புத்தகத்தை கூட யாரு வெளியிட்டு இருக்கிறாங்க, டிஎன்டிஜே பப்ளிகேஷன், ஜமாத் தான் வெளியிடுது.
ஒரு தனி மனிதன் இந்த புத்தகத்தை, ஜமாத்துடைய ஒரு ஆலிம் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த புத்தகத்துக்கு வெளியிடுறது யாரு? டிஎன்டிஜே பப்ளிகேஷன். அப்ப ஜமாத்தானுக்கு பொறுப்பு. அடுத்து எழுதினவர் நான் யாரோ சொன்னதை கேட்டு எழுதினேன் என்று வெளியில் ஒருத்தர் ஓடி போன அவன் தான் தக்லீதுவாதி. தக்லீதுவாதி தான் சொல்லுவான், நான் பிஜேகே சொன்னதை கேட்டு எழுதினேன், அவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், இவர் சொன்னதை கேட்டு எழுதினேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தக்லீதுவாதி சொல்லுவான். தக்லீத் இல்லை என்று சொன்னதனால தான் ஆணித்தரமாக அங்கே சொல்லப்படுகின்றது, இதுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த கருத்துக்கு நான் பொறுப்பு, நான் வெளியே போனாலும் இதுதான் கருத்து அப்படி என்பதை ஆணித்தரமாக அந்த இடத்துல நிரூபித்து காட்டுவதற்கு தான் இது சொல்லப்படுது. அல்லது நீங்க சொல்லுங்க, அடுத்தவர்களுடைய ஆக்கங்களை இப்படி எடுத்து எழுதக்கூடாது, அது தவறு என்று சொல்லுங்க. அப்படி தவறு என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நாங்க சில ஆதாரம், சில செய்திகளை கேட்கிறோம். புலூகுல் மராம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புலூகுல் மராம் அனைத்து செய்திகளும் சனதை அடிப்படையாக வைத்து அதை தொகுத்த அறிஞர் அவர் திருந்து ரசூல்லா வரைக்கும் சனதை வச்சு அந்த புத்தகத்தை எழுதினாரா, அல்லது புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களை புறக்கி எடுத்து ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டாரா? அப்ப அவரை நீங்க சொல்லுங்களே, அடிச்சான் காப்பின்னு சொல்லுங்களே. புகாரில் என்ன ஹதீஸ் இருக்குதோ, என்ன வாசகம் இருக்குதோ, முஸ்லிம்ல என்ன ஹதீஸோ என்ன வாசகமோ அதைத்தானே புலூகுல் மராம்ல இப்னு ஹஜர் தொகுத்தாரு. அவருக்கு சொல்ல மாட்டீங்க. அவரை தக்லீதுவாதி என்று சொன்னா அரபு உலகத்திலிருந்து உங்களுக்கு கரன்சி கொட்டாது. இந்த சலஃபி கும்பல் உங்களை துரத்தி விடுவாங்க. அப்ப இந்த சலஃபுகளுக்கு அரபு உலகத்துக்கு சவுதிக்கு ஜால்ரா அடிக்கணும் என்றா தமிழ் உலகத்தை தான் விமர்சிக்கணும், அரபு உலகத்தை விமர்சிக்க மாட்டீங்க. அரபு உலகம் என்ன தவற சொன்னாலும், மார்க்கத்துக்கு முரணாக பேசினாலும், அகீதாவுக்கு முரணாக பேசினாலும், நபிகள் நாயகத்துடைய தோழர்களை அல்லாஹ்வின் தூதருடைய இடத்தில் வைத்து அவர்கள் பார்த்தாலும், குர்ஆனுக்கு முரணான செய்திகளை ஏற்றுக்கொண்டாலும் அது உங்களோட கண்ணுக்கு விளங்காது. அப்ப ஒரு மாய கண்ணாடி வந்துடும், உங்களோட கண் குருடாகி விடும். ஏன்? அவங்க அரபுகள், அரபுல எழுதினாங்க, நம்ம தமிழ்ல எழுதினா இது தவறு. ரியாலுஸ் சாலிஹின் ஒரு புத்தகம் இருக்கின்றது, இமாம் நவவி அவங்க தொகுத்தாங்க. அந்த ரியாலுஸ் சாலிஹின் என்ற புத்தகத்துல எங்கிருந்து அவர் தொகுத்து எழுதினாரு? புகாரி முஸ்லிம் தான் தொகுத்து எழுதினாரு. அவரை சொல்லுங்களே, போய் தக்லீதுவாதின்னு சொல்லுங்களே, அடிச்சான் காப்பி என்ன சொல்ல வர்றீங்க? இதெல்லாம் ஒரு வாதமா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தக்லீதுவாதிகள் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வைப்பாங்க மக்கள் பார்த்து ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லை. இந்த எழுத்து பிழைகளையும் நம்ம கருத்தெடுத்து எழுதியதையும் இது போன்ற சில்லறத்தனமான விஷயங்களை வச்சு தக்லீதுவாதி என்று மூச்சுக்கு 300 தடவை என்ன செய்றீங்க? குக்கரித்துக் கொண்டிருக்கிறீங்க. அது மாதிரி நீங்க எந்த கலாசாலையில படித்து வெளியேறினீர்களோ அந்த தாரு தௌஹீத் சலஃபியா மதரசா, அபூபக்கர் சித்திக் மதனி இருக்கிறாங்க, இஸ்மாயில் சலஃபி இருக்கிறாங்க. இந்த ஆசான்களால் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு பச்சை தர்ஜுமா, அந்த தர்ஜுமா படிச்சாலே புரியாது. படிச்சிருக்கீங்களானே? அந்த தர்ஜுமால என்ன சொல்ல வர்றாங்கன்னு படிச்சாலே புரியாது. அந்த தர்ஜுமாவுல ஒரு வசனத்துக்கு மொழியாக்கம் செய்கின்ற நேரத்தில் 26வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சொல்கிறான்? ஃபாத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்தில் போய் என்ன சொல்லுங்க? நாங்க அகிலத்தாருடைய இரட்சகரின் தூதர்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அகிலத்தாரின் இரட்சகனின் தூதர்கள், இப்படி போய் சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அவர்களையும் நபி ஹாரூன் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இதுக்கு மொழியாக்கம் செய்யற நேரத்தில் உங்களுக்கு யார் அரபிய படிச்சு கொடுத்தாங்களோ, அக்கீதாவை சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களோட ஆசான்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களால் சரிபார்க்கப்பட்ட, ஒன்றுக்கு பல தடவை சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த பச்சை தர்ஜுமாவுல மக்களுக்கு புரியாம சவுதி காசுக்கு மாரடிக்கிற, சவுதி பிரிண்ட் பண்ணி வெளியிடுகின்ற அந்த தர்ஜுமாவுல எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது? இரட்சகனாகிய தூதர்கள். சிறுக்கு இல்லையா இது? அப்ப ரெண்டு பேரும் இரட்சகன் என்று சொல்ல வர்றீங்களா? உங்க கண்ணுக்கு இது விளங்காதா? இது கருத்து பிழை, அகீதாக்கே முரணானது. ரெண்டு நபிமார்களும் அல்லாஹ் ஸ்தானத்தில் கொண்டு போய்க்கிறாங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லி அனுப்புறான் இரட்சகனின் தூதர்கள். அங்கு எப்படி மொழியாக்கம் செய்யப்படுகிறது? இரட்சகனாகிய தூதர்கள். இது சுட்டிக்காட்டப்பட்டோ என்ன செய்யப்படல, இதுவரைக்கும் திருத்தப்பட்டதாக எங்கேயுமே பார்க்க முடியல. அப்ப இந்த லட்சணத்தில் உங்களோட பகுதி இருந்து கொண்டு, உங்களுக்கு படிச்சது இருந்து கொண்டு ஒரு எழுத்து பிழையை நீங்க என்ன செய்றீங்க? எடுத்துக்கொண்டு தக்லீத் என்ன செய்றீங்க? காட்டிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான ஒரு கருத்து பிழை உங்களுக்கு காட்ட முடியாது. இதுல நாம என்ன எழுதி இருக்கிறோமோ அந்த அனைத்துக்கு நாங்க பொறுப்பு.
என்ன கேட்டாலும் நம்ம ஒரு ஜமாத்தாக இருந்து இதற்கு ஆணித்தரமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் மனிதன் அடிப்படையில் எழுத்து பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அது உங்களுக்கு விளங்காது, அதை என்னமோ தக்லீத் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்பதை போன்று மிகப்பெரிய ஒரு சான்றை போன்று என்ன செய்றீங்க இந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்னு ஹஜர், இமாம் நவவி போன்றவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கொப்பி எடுக்கல, எடுத்து எழுதினாங்க. ஆலிம்சா கொப்பி என்று சொன்னா அதுக்கு தமிழ் மொழியாக்கம் என்ன? பிரதி எடுத்தல். கொப்பி பண்ற எடுத்தெழுதல். நம்ம ஆங்கிலத்தில் சொன்னா அவங்க காப்பி அடிக்கல. பாத்தீங்களா? அதுவும் தமிழ்நாட்டு வார்த்தை. அப்ப நீங்க ஜுப்பா எடுத்திருக்கிறீங்க, அரபு நாட்டிலையும் ஜுப்பா உடுக்கிறாங்களே, அப்ப நாம அதை அப்படி சொன்னோமா? எந்த உச்சரிப்பு நாவுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த உச்சரிப்பு வரத்தான் செய்யும். அதுல என்ன தவறு இருக்கின்றது? இதுல எந்த பிழையும் கிடையாது. இதனால் எங்க நாங்க மார்க்கத்தை தவறு இழைச்சோம். கொப்பி என்று இளைஞரை யூஸ் பண்ணுவாங்க, தமிழகத்தில் படித்ததுனால காப்பி என்று வருகின்றது. இதனால நாங்க இங்க மார்க்கத்தில் கோளாறு செஞ்சோம். இதனால நாங்க எப்படி தக்லீத்வாதியாக மாறினோம்? அப்ப என்ன பேசுறேன்னு தெரியாது. ஏதாவது பேச நம்ம மக்களை சமாளிக்கணும். மக்களை கூட்டு வந்துட்டோம். கூட்டு வந்த மக்களை எப்படியாவது கொஞ்ச அளவுக்கு திருப்திப்படுத்தி அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சொல்லணும் என்ற பேரில் இப்படி உளறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்னு ஹஜர், நவவி போன்றவர்களும் என்ன வேலையை செஞ்சாங்களோ அது மாதிரி சில கருத்துக்கள் எடுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தான், இதுல எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் பிஜே என்ன சொன்னாரு? மார்க்கத்தின் எச்சரிக்கை பார்த்தீர்களா? பிஜேயே என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. அப்ப ரஸ்மின் இப்படி செஞ்சிருக்கிறாரு, இது எப்படி கூடும், அது இது என்ன செஞ்சாரு? வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. இது மத்த ஆட்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. நம்முடைய ஜமாத்துக்கு இதை நம்ம திறந்த அனுமதியாக கொடுத்திருக்கிறோம். பிஜே அவர்களே 2013ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட ஒரு இமெயில், அதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும், தாவா பணிகளுக்காக நம் ஜமாத் கிளைகள், மாவட்டங்கள், வெளிநாடுகளில் உள்ள தௌஹீத் ஜமாத்தின் கிளைகள், நம் ஜமாத்தில் தாயியாக இருப்பவர்கள் எனது நூல்களையும் எனது ஆக்கங்களையும் தாவாவுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது பெயரை போட்டும் எனது பெயரில் இல்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது குறித்து பல மாதங்களுக்கு முன் ரஸ்மின் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் கேட்டபோது இதை நான் தெளிவாக கூறியுள்ளேன். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நம் கொள்கை சகோதரராக இல்லாமல் நம்மை எதிர்த்து, உங்களை மாதிரி நம்மை எதிர்த்து கொண்டு இருப்பவர்கள் எனது கட்டுரையை தமது கட்டுரை போல் பயன்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் பி ஜெயினுல் ஆப்தீன். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த மெயில் அனுப்பப்படுகின்றது. இது இப்ப என்ன விளங்கக்கூடாதுன்னா, இப்ப கேள்வி கேட்டோம் நம்ம சொன்ன விளங்கக்கூடாது, ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்ப என்னமோ பிஜேக்கு மாத்தமாவே நம்ம செஞ்சிட்டோம், பிஜே மார்க்கத்தை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டாரு, இது கூட தெரியல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரா? இது 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, வட போச்சா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க. அது மாதிரி இமாம் இப்னு கசீர் அவங்க அவருடைய தஃப்சீரில் 2வது அத்தியாயத்தின் 102வது வசனத்துக்கு அவர் விளக்கத்தை சொல்ற நேரத்தில் அவர் ஒரு விளக்கத்தை எடுத்து எழுதுகிறார். யாத விளக்கத்தை எடுத்து எழுதுகிறார் என்று சொன்னால், இமாம் குருத்திபி என்ன விளக்கத்தை சொல்றாரோ அதே விளக்கத்தை அப்படி அச்சொட்டாக அதே வார்த்தையாக அப்படி எடுத்து உங்க பார்வையில் சொன்னா அடிச்சான் காப்பி. அப்படி எடுத்து என்ன செய்யறாரு? தன்னுடைய இப்னு கசீர் என்ற தஃப்சீரில் பதிவு செஞ்சுட்டு இது மாதிரி என்ன செய்யப்படுகின்றது, கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது அப்படின்னு இப்னு கசீர் சொல்றாரு. அவ இப்னு கசீர் தக்லீத்வாதி உங்க பார்வையில நீ அப்படித்தான் சொல்லணும். அப்ப அதுதான் மிகவும் சரியான அசகு என்று சொல்றாரு. ஏது குருத்துபியுடைய கருத்தை எடுத்து எழுதிட்டு இப்படியும் சொல்றாங்க, இதுதான் மிகச் சரியான. அப்ப இமாம் இப்னு கசீருடைய கருத்தும் அதுதான், அதான் மிகச் சரியானது என்று என்ன செய்யறாரு? அவர் வழிமொழிகிறார். அப்ப இது டிஎன்டிஜே பப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் இது நம்ம ஜமாத்துடைய கருத்து தான். நம்ம ஒரு ஜமாத்தாக செயல்படுகின்றோம். எம்ஐஎஸ் பேருக்கு தானே, அது மட்டும் தான் இவருக்கு சொந்தம் என்று நான் நினைக்கிறேன். சரி, அது கூட நான் இந்த சப்ஜெக்ட் ஒரு சவோட சொல்றேன்னு சொன்னாரு. இல்ல, அது கூட அவரு சொந்தம் இல்ல, அது அவளை வாப்ப வச்சது. சரி, ரஸ்மியோட பேரை கூட அவட வாப்ப, அது கூட அவளாக வச்சதல்ல, அதுவும் அவட சொந்த இதுல வரல. அப்ப சொந்தமா ஒன்றுமே இல்ல. இந்த பேரு உட்பட ரஸ்மினுக்கு அவட வாப்பா வச்ச பேரு தான். உங்களுக்கு கூட தான் உங்க பேருக்கு நீங்களும் சொந்தக்காரர் இல்ல.
நீங்க நஸ்ரி ஜிப்ரி என்று வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க அப்பா வச்ச பேரு தான். அப்ப இதனால தக்லீத்வாதி ஆகிறோமா? என்ன நீங்க சொல்ல வர்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எதுவுமே புரியாம என்ன செய்யுங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இதுல பிஜே அவர்கள் சொல்லாத எத்தனை கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். பிஜே அவர்கள் மறுக்காத ஹதீஸ்கள் இதுல மறுக்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதா இல்லையா? அப்ப இது ஒண்ணு உங்களோட அந்த குருட்டு கண்ணுக்கு தெரியாதா? எந்த ஒன்னையும் நீங்க பாக்குறது இல்ல. ஏதாவது அடிச்சுடணும், எப்படியாவது நம்ம மக்களை நீங்க சமாளிக்கணும் அப்படி என்பதற்காக வேண்டி ஏதோ உளறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம்.